இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படுமே, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் என்று சொல்லி இங்கே ஒரு நியாய தீர்ப்பினுடைய தண்டனையை உணர்த்தி வைப்பது போல இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் தவறு செய்கிற அநேகர் இவ்வுலகத்தினுடைய சட்டங்களில் நின்று நீதி நின்று தப்பித்து கொள்ளுகிறார்களே, இவைகளெல்லாம் நாம் அறிந்த உண்மையாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு நாள் தேவனிடம் தங்கள் தவறுகளுக்கு ஒவ்வொருவரும் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக நீதிமானுக்கே இந்த பூமியில் அவன் செய்கிற பாவங்களுக்கு தக்க மீறுதல்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் பொழுது துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொல்லி இங்கே சாலமோன் ஞானி குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே நீதிமான் துன்மார்க்கன் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி வாழ்கிறதற்கு தன்னை முழுமையாய் அர்ப்பணித்த ஒரு மனிதனை நீதிமான் என்று குறிப்பிடுகிறது. ஆண்டவருடைய பலத்த செய்கைகளை கண்டும் ஆண்டவருடைய கிரியைகளை கண்டும் அவருடைய அதிசயமான நாமத்தை உணர்ந்தும் அவருடைய வார்த்தைகளை கேட்டும் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் வாழ்கிற மக்களை துன்மார்க்கன் என்று வேதம் குறிப்பிடுகிறது. எப்படி எகிப்து தேசத்திலே அவர்கள் அடிமைகளாய் இருந்த பொழுது கடைசி அந்த ஒரு வாதையை ஆண்டவர் அந்த தேசத்திலே கொடுப்பதற்கு முன்பாக, தலைச்சன்களெல்லாம் அழிக்கப்படுகிறதற்கு முன்பாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். இன்று இரவிலே தேசத்தின் வழியாக நான் கடந்து செல்லுவேன், சங்கார தூதன் கடந்து செல்லுவான். அந்த நேரத்தில் எந்தெந்த வீட்டுகளின் நிலைகளிலே இரத்தம் பூசப்பட்டிருக்குதோ, யாரெல்லாம் பஸ்காவை ஆசரிக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் சங்கார தூதன் யாரையும் தொடுவதில்லை. யாருடைய வீட்டின் நிலைக்கால்களெல்லாம் இரத்தம் பூசப்படலையோ, யாரெல்லாம் கீழ்ப்படியலையோ, இந்த சட்டங்களுக்கு யார் கீழ்ப்படியலையோ அவங்க வீட்டிலெல்லாம் அங்கே எகிப்து தேசத்தின் தலைச்சன்கள் தலைப்பிள்ளைகள் அழிக்கப்படுவது போல உங்கள் வீடுகளிலும் அழிக்கப்படும் என்கிற அந்த கட்டளை கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படிந்தார்கள். அப்படிப்பட்ட கீழ்ப்படிந்தவர்களை செங்கடலின் வழியாக, அதை பவுல் எடுத்து எழுதும்பொழுது அழகாக சொல்லுகிறார், அவர்கள் செங்கடலின் வழியாக நடந்து வரும்பொழுது அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பின்பாக அவர்கள் ஞான போஜனத்தை புசித்தார்கள், ஞான தண்ணீரை குடித்தார்கள். அவர்கள் வனாந்தரத்திலே வழிநடத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையானது ஒரு சபைக்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிறது. கீழ்ப்படிந்து வந்த மக்கள் அந்த வனாந்தரத்திலே நடத்தப்படும் பொழுது அவர்கள் ஒவ்வொரு நேரமும் சில நேரங்களில் அற்புத அடையாளங்கள் அவர்களுக்கு லேட்டாகும் பொழுது, அவர்கள் முறுமுறுக்கும் பொழுது ஆண்டவருடைய தண்டனையை அவர்கள் பெற்றதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதைத்தான் பேதுரு எழுதும் பொழுது அழகாக எழுதுகிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்திலே, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது, முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று கேட்கிறார். எதை குறிக்கிறது? நீதிமான் ரட்சிக்கப்படும். நமக்கு இதை படிக்கும்போது ஒரு கேள்வி உண்டாகக்கூடும். அப்பொழுது நமக்கு வருகிற கேள்வி, நீதிமான் ரட்சிக்கப்படுவது அரிதானதோ என்கிற ஒரு கேள்வி ஏற்படும். இதில் சந்தேகமே இல்லை. வனாந்திர வாழ்வில், போராட்டம் நிறைஞ்ச அந்த வாழ்வில் ஒரு வகையில் மனிதன் சோதனையின் வழியாகவே கடந்து செல்கிறான் என்று சொல்ல முடியும். அந்த பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது மோசே என்கிற இரட்சகனை ஆண்டவர் எழுப்பி அவர்கள் ஒன்றுமே செய்யவில்லை, இலவசமாக கிருபையினாலே இரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இரட்சிப்பின் வாழ்வான அந்த விசுவாச வாழ்வு, ஆத்தும இரட்சிப்பு என்பது இலவசமானதோ அல்லது எளிதானதோ அல்ல. இங்கே மேகஸ்தம்பத்தினால் நடத்தப்பட முடியும், அக்கினி ஸ்தம்பத்தினால் நடத்தப்பட முடியும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை பராமரிக்க முடியும், அவர் நம்மை பாதுகாக்க முடியும். மிகப்பெரிய பாதுகாப்பும் மிகப்பெரிய பராமரிப்பும் நமக்கு இருந்த போதிலும் கூட இது ஒரு போராட்டமுள்ள ஒரு வாழ்க்கை, அல்லது இது ஒரு ஓட்டப்பந்தயத்தை போன்றது.
போராடி வெல்ல வேண்டியதும் ஓடி வெல்ல வேண்டியதும் நமது கடமையாய் இருக்கிறபடியினாலே இதில் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் 19ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், பாடுகள் நிறைந்த வாழ்வில் நமது ஆத்துமாக்களை கர்த்தரிடம் ஒப்புவித்து வெல்வோம் என்பதே பேதுருவினுடைய ஒரு அழைப்பாக இருக்கிறது. பாடுகள் நிறைந்த வாழ்விலே, போராட்டங்கள் நிறைந்த வாழ்விலே போராடியும் ஓட்டப்பந்தயத்தில் எப்படியாய் ஓடி வெல்ல வேண்டுமோ அப்படி வெல்லுகிறதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் அசட்டைத்தனத்தை எரிந்துவிட்டு போர்க்கோளம் போன்று ஒரு வீரனை போல முன்னேறி சென்றாதான் இந்த பூமியில் நாம் வெற்றி பெற முடியும். அவர்களுக்கென்று கானான் எப்படி வாக்கருளப்பட்டதோ அதே போல் இலவசமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நமக்கு விசுவாச வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் குறுக்கிட முடியும், அநேக பிரச்சனைகள் குறுக்கிட முடியும். முறுமுறுப்பில்லாமல் நான் அவைகளை மேற்கொண்டு ஆண்டவர் தருகிற பராமரிப்பில், ஆண்டவர் தருகிற பாதுகாப்பில் ஒரு போர் வீரனைப் போல ஒவ்வொரு நாளும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அசட்டைத்தன்மையை தூர எறிந்து நாம் ஓடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பரம கானானை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். அரிதானதோ என்று கேட்கிற கேள்விக்கு நாம் போராடி வெல்ல வேண்டியதும் ஓட்ட பந்தயத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறதுமாகிய கிரியைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். 2வது பகுதியானது துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். இது சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையிலும் இயேசு தன்னுடைய சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புகிறார். நீங்கள் ஒரு பட்டணத்துக்கு போகும்பொழுது பட்டணத்தில் உள்ளவங்க உங்களை ஏற்றுக்கொண்டான்னா உங்கள் முன்னாடி வைக்கிறதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நான் இந்த அங்கே உள்ள பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்திருக்குதுன்னு சொல்லி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று இயேசு பிரசங்கித்தாரே, அதே பிரசங்கத்தை செய்யும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வீதிகளில் போய் நின்று கொண்டு உங்கள் கால்களில் படிந்த தூசியை உங்களுக்கு விரோதமாக துடைத்து போடுகிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், ஆயினும் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு சமீபமாய் வந்ததென்று அறியுங்கள். நாங்கள் பக்கத்தில் வந்தோம், உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்தோம், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, எங்களை விரட்டுறீங்க, கீழ்ப்படுகிறதற்கு மனதில்லை, முரட்டாட்டம் பண்ணுகிறீங்க, அதனால் எங்கள் தூசியை நாங்கள் உதறி போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு வருகிற தண்டனையை, துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம் என்கிற தண்டனையை இயேசுவே பேசுகிறார். 12ஆம் வசனத்தில் அந்த பட்டணத்துக்கு நேரிடுகிறதை பார்க்கிலும் சோதம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். சோதம் நாட்டில் எவ்வளோ பாவங்கள் பெருகி இருந்தது. சோதம் கொமரா அழிக்கப்பட்டது நாம் அறிந்திருக்கிறோம். லோத்துவின் நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பின் நாளில் சோதம் குமரா நாட்டை விட இந்த பட்டணம், ஏற்றுக்கொள்ளாத சுவிசேஷத்துக்கு சத்தியத்துக்கு காதுகளை கொடுக்காத பட்டணம் அத்தனையாய் தண்டிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கோராசினே பெத்சாயிதாவே, உன்னில் செய்த பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்படவில்லை. அவங்க செய்யப்பட்டிருந்த அவங்க ரெட்டொடுத்தி சாம்பல்ல அமர்ந்து மனம் திரும்பி இருப்பாங்க. நியாய தீர்ப்பு நாளில் அவர்களுக்கு நேரிடுகிறதை பார்க்கிலும் உங்களுக்கு நேரிடுகிறது அதிகம் என்று சொல்கிறார். கப்பர்நகுமை பார்த்து ஆண்டவர் அத்தனையாய் பேசுகிறார். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தமும் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி எச்சரிக்கிறார். தாம் வளர்ந்த நாசரத் ஊரிலிருந்து 20 மைல் தூரத்தில் இருந்த அந்த கப்பர்நகும் அவரது கலிலேய ஊழியங்களுக்கு மைய பகுதியாக இருந்த பட்டணம். இப்பட்டணத்தினுடைய அண்மையில் தான் கானா ஊர். அதில் முதல் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். சுமார் 30 மீன்பிடி துறைமுகங்களை கொண்ட கலிலேயா கடல் சூழ்ந்த பட்டணமாகிய இதன் அருகில்தான் செபுலோன் நப்தலி தேசங்களும் கோராசினும் பெத்சாயிதாவும் அண்மை பட்டணங்களும் இருந்தன. இயேசு ரோம அடிமைத்தனத்துக்கும் யூத மத ஆசார அடிமைத்தனத்துக்கும் அடிமைப்படுத்தி கிடந்தவர்களுடைய நடுவில் பாவத்தின் அடிமைத்தனத்தை உணர்த்தி காட்டி விடுதலை அவர்களோடு கூட பேசினார். அவர்கள்ட்ட பலத்த செய்கைகளை செய்தார். மத்தேயு 11:20 சொல்லுது, கிறிஸ்து பலத்த கிரியைகள் அவர்கள் மத்தியில் செய்தும் கூட அவர்கள் பரலோக ராஜ்யத்தையும் அவருடைய சத்தத்தையும் நிராகரித்தபடினால வெளிச்சமாக அவர்கள் நடுவில் உலாவும் பொழுது தங்களுடைய கண்களை அடைத்து கொண்டபடியினால தான் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான். அவனுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார்,
துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்குது. நீதிமானுக்கு ஒருவேளை நம்ம செய்கிற முறுமுறுப்பான காரியங்கள், போராட்டத்தின் மத்தியில் புலம்புகிற காரியங்கள், அவைகளுக்கு இங்கேயே அவன் தண்டனையை பெற்றுவிட முடியும். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, அவனுக்கு தண்டனை தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனால் சத்தத்துக்கு செவி கொடுக்காத துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் ஆக்கினை தீர்ப்பு ஒன்று காத்திருக்கிறது. அது நியாய தீர்ப்பு நாளில் எத்தனை கொடுமையாக இருக்கும். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்து கொண்டோம் என்று சொன்னார். போராடி இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.